அடப்பாவிகளா, வில்லத்தனத்தின் உச்சமாக இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். விசேட செய்தி ஒன்று தற்போது கிடைக்கப்பெற்றுள்ளது. பிராந்திய நீர்நிலைக்குள் மானிய விலையில் டீசலை கடத்தி விற்பனை செய்ததற்காக கடலோர காவல் படை பொதுத்துறை ஒரு கடல்சார் கப்பலை கைப்பற்றியது. நாட்டின் பாதுகாப்பை பாதுகாப்பதற்கும் அதன் வளங்களை பாதுகாப்பதற்கும் உள்துறை அமைச்சகம் மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான பாதுகாப்பு முயற்சிகளின் ஒரு பகுதியாக குவைத் மாநிலத்தின் கடல் எல்லைக்குள் சட்டவிரோத வழிகளில் மானிய விலையில் டீசலை கடத்தி விற்பனை செய்வதில் ஈடுபட்டிருந்த ஒரு கடல்சார் கப்பலை கடலோர காவல்படை பொதுத்துறை கைப்பற்றியது. கடலோர காவல்படை பொதுத்துறையுடன் இணைக்கப்பட்ட ட்ரோன்கள் மூலம் கடல்சார் கப்பலை கண்டறிந்த பிறகு பறிமுதல் நடவடிக்கை வந்தது. அங்கு சிறப்பு களக்குழுக்கள் உடனடியாக தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அறிவுறுத்தப்பட்டன. தேடல் மற்றும் விசாரணை நடைமுறைகளை தொடங்கிய போது கடல்சார் கப்பலின் கேப்டனும் அதன் குழுவினரும் பிராந்திய நீர்நிலைக்குள் உள்ள பல கடல்சார் கப்பல்களுக்கு மானிய விலையில் டீசலை விற்பனை செய்தது தெரிய வந்துள்ளது. இந்த நடவடிக்கையின் விளைவாக சம்பவத்தில் ஈடுபட்ட 18 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கடல்சார் கப்பல் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் விசாரணையில் கடல்சார் கப்பலின் கேப்டன் மற்றும் அதன் குழுவினர் மானிய விலையில் டீசலை விற்று வங்கி பரிமாற்றங்கள் மூலம் நிதி பணம் பெற்றதாக ஒப்புக்கொண்டனர். அதன் பிறகு அவர்கள் மீது தேவையான நடவடிக்கைகள் அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் எடுக்க தகுதி வாய்ந்த அதிகாரியிடம் பரிந்துரைக்கப்பட்டனர். கடல்சார் பாதுகாப்பு மேற்பார்வையை கடுமையாக்குவதில் உள்துறை அமைச்சகம் தொடர்ந்து உறுதியாக உள்ளது. மேலும் சட்டத்திற்கு முரணான வழிகளில் வழங்கப்படும் மானியங்களை மீறுவதையோ அல்லது சுரண்டுவதையோ பொறுத்து கொள்ளாது. நாட்டின் பாதுகாப்பில் தலையிட துணிந்தவர்களுக்கு எதிராக பாதுகாப்பு பணியாளர்கள் விழிப்புடன் இருப்பார்கள் என்பதையும் வலியுறுத்துகிறது. வேற லெவல்டா நீங்களா. எப்படி நடுக்கடலில் கப்பலை கொண்டாந்து வச்சு கப்பலில் மானிய விலையில் டீசலை வாங்கி அதை விற்றுருக்கானுங்க. டீசல் விற்கிற நாட்டுக்கே நீங்கள் டீசல் விற்றுருக்கீங்கடா. எப்படியான ஆட்கள் பாருங்கள். இது சம்பந்தமான வீடியோ காட்சியை உள்துறை அமைச்சகம் பிரத்யேக பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்ததையும் வீடியோ மூலம் ஃபுல்லாகவே பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. வீடியோவை பாருங்கள். நடுக்கடலில் இல்லை, எந்த மூலையில் தப்பு நடந்தாலும் இந்த நாட்டில் உடனே தெரிய வந்துடும். அந்தளவுக்கு வளர்ந்துருக்குது நவீனம். ரொம்ப கவனம்.